கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்க வேண்டும் என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து மத்திய அரசு சார்பில் ராஜேந்திர சோழனுக்கு சிலை அமைக்கப்படும் என பிரதமர் மோடி மேடையிலேயே தெரிவித்துள்ளது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாம 2-3 விஷயங்கள் பாரதிய ஜனதா கட்சி கோரிக்கையை வச்சிருக்கிறோங்கன்னா, ஒன்று, கட்சி சார்பாக ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மத்திய அரசுக்கு இந்த கோவிலினுடைய வெளிப்புற மதில் சுவர் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் அதை கொண்டு போய் இடித்து அந்த கல்லை கொண்டு போய் கல்லணையை சரி பண்ணுறதுக்கு அந்த கல்லை பயன்படுத்தியிருக்கிறாங்க. நாங்கள் ஏசிட்டு என்ன சொல்லியிருக்கோம்னா, பழையபடி கம்பீரமாக மதில் சுவரை நீங்கள் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற முதல் ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கிறோம். இரண்டாவது, கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பெரிய சிலையை எழுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். அது ஒரு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய கோரிக்கை நாமளும் வச்சுருக்கோங்கண்ணா. மூணாவது, இந்த एक और संकल्प ले रहा हूं। आने वाले समय में हम तमिलनाडु में राजा चोला और उनके पुत्र और महान शासक राजेंद्र चोला प्रथम की भव्य प्रतिमा स्थापित करेंगे। ये प्रतिमाएं हमारी ऐतिहासिक चेतना का आधुनिक स्तंभ हो बनेगी. நண்பர்களே, நம்முடைய பாரம்பரியத்தின் மீது பெருமித உணர்வை முன்னெடுக்கும் வேளையிலே இன்று இங்கு மேலும் ஒரு உறுதிப்பாட்டை நான் மேற்கொள்கிறேன். வரவிருக்கும் காலங்களிலே நாம் தமிழ்நாட்டிலே ராஜராஜ சோழன் அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிரமாதமான உருவச் சிலையை நிர்மாணம் செய்வோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.